வாங்குங்க இன்றைக்கி என்ன மினி விலாக்னா கேரளாவில் அதாவது எங்கள் மாமாவுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக போகிறோம். ஆடி அமாவாசை நம்ம ஊரில், அதுக்காண்டி இங்கேயும் ஆடி அமாவாசை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. சிறப்பானா இங்கே நம்ம இறந்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்க மாதிரிக்கு கோயிலில் போய் திதி கொடுத்து அதுக்குன்னே லீவு ஃபுல்லாகவே எல்லாமே கவர்மெண்ட் லீவு அன்றைக்கி வந்து ஒன்றுமே கிடையாது. அதுக்காண்டி மெயினாக அங்கே லீவ் விட்ருவாங்க. அதுக்காண்டி தான் நாங்களும் போயிருந்தோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதை பற்றி நம்ம ஊரில் ஆடி அமாவாசைக்கு வந்து நம்மளோட இறந்தவங்க நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து நம்ம கோயிலில் போய் திதி கொடுத்து போம்லாம் நினைவுபடுத்தி நமக்கு சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி தாங்க இது வந்து கேரளாவில் கற்கடக வாவைப்பும்பாங்க, பலி கொடுக்குறதும்பாங்க, வெளியிட போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு உள்ள நிகழ்வு தான் வாங்க பார்ப்போம். நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து 7:30க்கே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. கோயில் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே போயிட்டு வீட்டுக்காரங்க போய் அவங்க ஒரே டோக்கன் எங்கள் மாமாக்காண்டி ஒரு டோக்கன் எடுத்துட்டாங்க 100 ரூபாய்க்கு. அவங்க எடுத்துகிட்டு க்யூவில் நிற்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு கடுங்காப்பியும் பிஸ்கட்டும் கொடுத்துக்கிருந்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு நான் எங்கள் அத்தை கார்த்திகை அம்மு எல்லோரும் காப்பி குடிச்சிட்டு போவோன்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். காப்பி குடித்தாச்சு. காப்பி நல்லா தான் இருந்துச்சு. பிறகு இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அங்கே கோயில் இருக்குது. அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கும் அங்கே தாங்க கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே வர வரிசை க்யூவில் தான் இருந்தாங்க. கீழே தான் இருந்து வரிசையாக இருந்து தான் அவங்களுக்கு அந்த எல்லா சடங்கும் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே வரிசையாக உட்கார்க்க வச்சுருவாங்க. உட்கார்க்க வச்சுட்டு நிறையா கொடுப்பாங்க. அது பக்கத்தில் போய் என்னால் எடுக்க முடியலை. அரிசி, கிளாஸில் தண்ணி எல்லாமும் நிறையா வைப்பாங்க. அரிசி, சோறு, நிறைய பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஐட்டங்கள் எல்லாம் அதில் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ க்யூ. காலையிலே நிறைய க்யூ. நாங்கள் முதல்ல வரணும்னு பார்த்தோம். அப்படின்னு 7 மணிக்கு கிளம்பியே 6 மணிக்கு கிளம்பியே இவ்வளோ லேட் ஆகிடுச்சிது. வீட்டுக்கு போக 11 மணி ஆகிடுது. நல்லாவே கூட்டம். ஒரு 3-4 செட்டுக்கிட்ட நாங்கள் போயில 2வது செட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போலீஸெல்லாம் நிறையாவே பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. ஒரு 5-6 போலீஸுக்கிட்ட நிறைய இருந்துச்சு. 10 போலீஸுக்கிட்ட இருந்தாங்க. எங்களை சுற்றி ஒரு 4-5 போலீஸு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா கீழே இது வந்து பந்தளம் நம்ம ஐயப்பர் கோயில் பாலம். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறைய ஷார்ட்ஸ்லலாம் அந்த பாலத்தில் என்னென்ன நிறைய போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். போலீஸு நிறைய செக்கப் பண்ணாங்க. பார்த்தீங்களா இதான் நான் வரிசையாக இருக்காங்களா. அதாவது இதுக்கு வந்து நம்ம வேட்டி கட்ட மாட்டாங்க. துண்டு வெள்ளை ஒயிட் கலர் துண்டு, புது துண்டு தான் எடுப்பாங்க. அந்த துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரங்க ஜென்ஸோ பெண்ணுங்களோ ஆணுங்களோ எல்லாருமே அவங்க நெருங்க சொந்தங்கள் வந்து யாராக இருந்தாலும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வெள்ளை கலர் துண்டை கட்டிக்கிட்டு திதி கொடுப்பாங்க. ഒരേപോലെ നീളമുള്ള ഉറുമ്പുകളുണ്ട്. ഒരേപോലെ നീളമുള്ള ദർഭം 3 കാണും. ഒരേപോലെ നീളത്തിലുള്ളത് അതെടുക്കുക. അതെടുത്ത് വലത് കയ്യിൽ പിടിക്കുക. அதில் எல்லாம் வச்சுருப்பாங்க பொருள். தண்ணி, நம்ம அங்கே இருக்கிறனால தெரியல. அங்கத்துலேயும் போனால் தெரியும். ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். സമയത്ത് വലത് കൈയുടെ ചൂണ്ടുവിരലിന്റെയും തള്ളവിരലിന്റെയും ഇടയിലൂടെ കൈയൊന്ന് തിരിച്ച് ആ നിറക്കട മുകളിലേക്ക് തർപ്പണം ചെയ്യുക. കയ്യിന് കീഴിലേക്ക് കുറച്ചുകൂടെ വെള്ളം ഒഴി. அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அது வந்து கோயில் பார்த்திங்களா, அந்த கூடாரம் காமிச்சோம்ல, அதில் இருந்து அவங்க பெறத்தாடி வந்து இந்த படியிலெல்லாம் இறங்கி வந்து இந்த ஆற்றுல தான் எல்லோரும் லாஸ்ட்டில் அந்த பிண்டத்தெல்லாம் போட்டு ஒரு முங்கிட்டு போவாங்க. நான் வந்து இந்த பெரிய பாலத்து மேலே அந்த ஆப்போசிட்டில் ஒரு பாலம் இருக்குது, அந்த ஐயப்பர் கோயில் பாலம். அந்த பாலத்து மேலே நின்று தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே இந்த பந்தளம் ஐயப்பர் கோயிலேருந்து தான் இந்த ஆற்று தண்ணி வருது. அது பக்கத்தில் இருக்க இது கிருஷ்ணர் கோயில். அந்த கோயிலில் வச்சு தான் இந்த சடங்கு நடக்கும். வருஷம் எல்லா வருஷமும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கற்கடக வாவிப்புன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கும். நாங்கள் வந்து ஊருக்கு இந்த ஓனட்டைங்கிறனால போய்க்கிட முடியாது. அதனால் இங்கேயே இப்போது 2வது வருஷம் இது வந்து எங்கள் மாமாவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க திதி கொடுக்குறாங்க. போன வருஷமும் வந்திருந்தோம். இந்த வருஷம் 2வது வருஷம். இந்த வருஷம் எங்கள் அத்தையும் இருந்தாங்க, அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த வியூஸ் பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படியே பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அவங்க அங்கே கூட்டத்தில் இருந்தாங்க. நாங்கள் அங்கே இருந்துட்டு கூட்டத்தில் நேரம் போகல, அதனால் அப்படி பாலத்தில் வந்துருந்துக்கிட்டு ஒன்றொன்னையா அந்த ரோடு இந்த தண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்றொன்னையா பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயே 2 போலீஸும் செக்கப்புக்கு நின்றுட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. வீடியோ எடுக்கிறத பார்த்தா இன்னும் சொல்லுவாங்களோன்ட்டு. இருந்தாலும் நாங்கள் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி யாராவது கேரளா வந்திருக்கீங்களா? கேரளா வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். கேரளாவில் எப்படின்னா இருக்குன்னு. நம்ம சேனல் எதை பற்றினா தமிழ்நாடு கேரளா சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
வாங்க அடுத்து போவோம். அதாவது அங்கே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டு அந்த சடங்கு பார்த்தீங்களா, கீழே எல்லோரும் இறங்கி வராங்களா, நிறையா ஆட்கள் இருக்கும். 10-100 ஆட்கள் மேலே ஒரே பூஜையில் வச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி 4-5 செட்டுக்கிட்ட நடக்கும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். இது வந்து 2வது செட்டு. எங்கள் வீட்டுக்காரங்க இதுக்கு அடுத்த செட்டில் தான் கீழே உட்காருப்பாங்க. பார்த்தீங்களா எத்தனை பேர் இறங்கி வராங்கன்னு. நான் தூரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூம் பண்ணேன், அவ்வளோதான் கிளியராக தெரிஞ்சுது. எல்லாருமே வரிசையாக இறங்கி வந்துட்டு நான் ஒரு 3 பக்கம் இருக்குது, 3 பக்கம் படி இருக்குது. அந்த 3 பக்கத்துலேருந்தும் குறைய ஆட்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணியில் அந்த இலையோட போட்டுட்டு தண்ணியை லேசாக தலையில் தொளிச்சிட்டு போகிறவங்களும் இருந்தாங்க, சில ஆட்கள் முங்கிட்டு போகிறவங்களும் இருந்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.